வெல்கம் டு எபிசோட் 19 ஆஃப் ஆரம்பத்தனே பாட்காஸ்ட். நம்ம ஆரம்பத்தனே பாட்காஸ்ட்ல கால்நிலை மாற்றம் மற்றும் விளிம்புநிலை மக்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். அதுலயும் குறிப்பா சாமானிய மக்கள் கால்நிலை மாற்றத்தால எப்படி பாதிக்கப்படுறாங்க, அதோட விளைவுகள்ல இருந்து தகவலுக்கு அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்க, அப்படி அவங்க பண்ற சில விஷயங்கள் எப்படி ஒட்டுமொத்தமா கால்நிலை மாற்றத்தோட பாதிப்புகள்ல இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு உதவி பண்ணுதுன்ற மாதிரியான பல விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, லோக்கலைஸ் கிளைமேட் ரெசிலியன்ஸ் பத்தி ஏற்கனவே பேசிட்டு இருக்கோம். அதோட மாடல்ஸ் ஒரு எக்ஸாம்பிளை பத்தி பார்க்கலான்றதுதான் இன்னைக்கான எபிசோட். ஸோ லோக்கலைஸ் கிளைமேட் ரெசிலியன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை பத்தி எங்களோட இன்ட்ரோடக்ஷன் எபிசோட்லயே நாங்க விரிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதை ஏன் ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயமா நாங்க பாக்குறோம், நாங்க எப்படி எங்களோட பயணத்துல அந்த பாயிண்ட்டுக்கு இவால்வ் ஆனோம் அப்படின்ற நிறைய விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம். இப்போ பிராக்டிசிங் மாடல்ஸா நிறைய இருக்கிறதுல ஒரு ஹோலிஸ்டிக்கா வேலை பண்ணிட்டு இந்த லோக்கலைஸ் கிளைமேட் ரெசிலியன்ஸ்ன்ற ஒரு கான்செப்டுக்கு ஒரு அப்ராப்ரியேட் எக்ஸாம்பிளா இருக்கிற மாதிரி நாங்க பார்க்குற ஒரு எக்ஸாம்பிள் கலசப்பாக்கத்துல இருக்கிற ஒரு ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் கூட்டமைப்பு. யா, ஸோ அவங்கள பத்தி பேசுறது தான் இன்னைக்கான எபிசோட். வாங்க எபிசோட் கூட போலாம். வணக்கம். ஸோ பெனிஷா சொன்ன மாதிரி இந்த லோக்கலைஸ் கிளைமேட் ரெசிலியன்ஸ் பற்றி நிறையா ஐடியாலஜிக்கலாக தாட் ப்ராசஸ் நிறையா சொல்லியிருக்கோம். சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே சொன்னோம். பட் அது ஹோலிஸ்டிக்காக நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறா சில எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அப்போ அதுக்காக தான் இந்த எபிசோட். ஸோ இது மோஸ்ட்லி கலசப்பாக்கம் பாரம்பரிய விதை மையம். அவங்க கலசப்பாக்கம்ன்றது திருவண்ணாமலையில் இருக்க ஒரு பிளாக். அங்கே இருக்க விவசாயிங்க, அதை சுற்றி திருவண்ணாமலை மாவட்டம் சார்ந்து இருக்க விவசாயிங்க அதில் ஒருங்கிணைகிறாங்க. அவங்க பல வேலை திட்டங்கள் எடுக்கிறாங்க. முக்கியமாக பாரம்பரிய அரிசி வகைகளை மீட்டெடுக்கிறதுக்கான வேலைகளாக இருக்கட்டும், இயற்கை விவசாயம் சார்ந்த வேலைகளாக இருக்கட்டும், அங்கே இருக்க உள்ளூர் விவசாய பிரச்சனைகளாக இருக்கட்டும், இது சார்ந்து நிறைய வேலைகள் பண்றாங்க. ஸோ அவங்கள பத்தி இன்னும் டீட்டெயிலாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த டீட்டெயில்ஸ் உள்ள போறதுக்கு முன்னாடி நீ எப்படி அவங்கள மீட் பண்ண, யார் இவங்களை இவ்வளோ நம்ம பாட்காஸ்ட்ல சொல்ற அளவுக்கு ஒரு எக்ஸாம்பிளா உனக்கு இவங்க எப்படி தெரிஞ்சாங்க, இந்த மாதிரி சில விஷயம் ஷேர் பண்றியா? ஸோ நம்ம முதலே ஜேர்னி பற்றி சொல்லியிருந்தோம். நம்ம ஒரு சுற்றுச்சூழல் சார்ந்து இல்லை சமூக நீதி சார்ந்து உள்ள வரோம். அது சார்ந்து வேலை செய்கிறப்போ வாழ்வாதாரம் ஒரு முக்கியமான புள்ளியா இருக்கு. அப்போ அதிகமான வாழ்வாதாரம் விவசாயம் சார்ந்திருக்கு. இயற்கை விவசாயம் ஒன்று தொட்டு ஒன்று இயற்கை விவசாயத்தில் ஒரு மையமாக நிற்கிறேன் நான் நிறைய விஷயத்தில், மற்ற வேலைகளும் பண்ணாலும். ஸோ அப்போ இயற்கை விவசாயம் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னா, நிறைய பேர் அங்கங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இண்டிவிஜுவல் ஆக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. இண்டிவிஜுவலாக அவங்க பண்ணைகள் சூப்பராக நடத்துறாங்க, இல்லை ஒரு சின்ன சந்தை நடத்துறாங்க, ஒரு சோஷியல் என்டர்பிரைஸ் நடத்துறாங்க. ஆனால் மக்களை ஒருங்கிணைக்கிறதா இருக்கட்டும், ஒரு மக்களை பொலிட்டிசைஸ் தான் ஒரு அமைப்பாக எடுத்துகிட்டு போகிறதா இருக்கட்டும், மக்களுக்கான கோரிக்கைகள் எடுத்துகிட்டு போகிறதா இருக்கட்டும், முக்கியமாக இயற்கை விவசாயிங்க செயற்கை விவசாயம் பிரிக்காமல் இயற்கை விவசாயிங்க ஒரு பார்ட்டா ஆகிறதுக்கான பொது நீரோட்டத்தில் சேர்றதுக்கான ஒரு முயற்சியா ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு திடீர்னு இந்த கலசப்பாக்கம் பத்தி தெரிய வந்து. ஸோ அவங்க மாதாந்திரம் ஒரு மீட்டிங் நடத்துவாங்க எவ்ரி மந்த் 5th. அதை பத்தி நிறைய பேசலாம். பட் அப்போ திடீர்னு அதுல பார்த்தப்போ விவசாயம் சார்ந்து இருக்க அமைப்பு சின்னதா சிம்பிளா தான் இருக்கு போஸ்டர்லாம். ஆனா டாபிக் கிளைமேட் சேஞ்ச், இட்ஸ் லோக்கல் இம்பாக்ட்ஸ், அதுல இருந்து எப்படி விவசாயிங்க மீட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் இருக்கு. என்னடா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே அப்படின்னு அவங்கள பத்தி இன்னும் பார்க்க போறப்போ நிறைய விஷயங்கள் பத்தி பேசுறாங்க. புக்கு அறிமுகம். ஒரு விவசாயிங்கன்னா நம்ம என்ன மைண்ட் செட்ல வச்சிருப்போம், அவங்களுக்குன்னு கோரிக்கைகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கு, டெப்த், சூசைட்ஸ், இது மாதிரி நிறைய பேசிட்டு இருக்கப்போ அவங்களுக்கான ஒரு அரசியலை முன்னெடுத்துறதுக்கான ஒரு இதுவா இந்த களமா ஸ்லோவா தெரியுது. ஒரு புக்கு பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன் வைக்கிறாங்க, விவசாயிகள்லாம் சேர்ந்து புக்கு படிங்கன்றாங்க. அந்த மாதிரி பல விஷயங்கள். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ரீசெண்டா ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. அது போஸ்டர்லயே தாளாண்மை மேக்சின் படிங்க அப்படின்றது தான் அவங்க போஸ்ட்லேயே போட்டிருக்காங்க. அந்த லெவல் ஒரு மாதிரி ஒரு நாலேஜ் பிளாட்ஃபார்மா ஒன்று உருவாகுது. ஸோ அதை பத்தி இன்னும் டீட்டெயிலாக போய் பார்க்குறோம். அவங்க அதை ஆர்கனைஸ் பண்றவங்களோட இணைப்பில் இருக்கோம். நிறைய ஃபோன் கால்ஸ், நிறைய ஆன்லைன் மூலியமா அவங்களோட டச்ல இருக்கோம். அவங்க பத்தி நிறைய படிக்கிறோம். ஸோ போய் பார்க்கறதுக்கு அவங்க ஒரு வருடம் விதை திருவிழா நடத்துவாங்க. ஸோ அப்போ அந்த விதை திருவிழால போயிட்டு நம்ம பார்த்தோம். விதை திருவிழாவே ஜென்ரலா சிம்பிளா தான் இருக்கும். ஆனா இது எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. ரொம்பவே சிம்பிள் செட்டப். ஒரு ஒரு காலி ஸ்கூல் பக்கத்துல இருக்க ஒரு காலி கிரவுண்டு, சின்ன கிரவுண்டு, ஃபுல்லா மக்கள், ஃபுல்லா விதைகள், நிறைய சார்ந்து இருக்க மக்கள் விவசாயிங்க வராங்க. அவங்க விதைகள் வாங்கிக்கிறாங்க, நுகர்வோர் வராங்க, பேசுறாங்க. முக்கியமா நிறைய சின்ன சின்ன வட்டங்கள் உருவாக்குறாங்க. யார் வந்தாலுமே அவங்க கருத்தை சொல்லுங்க,
நீ இப்போ நான் சென்னையிலேருந்து வரேன்னா சென்னையிலேருந்து உங்களோட விஷயத்தை எடுத்துட்டு வந்து எங்க விவசாயிகள் சொல்லுங்க, நம்ம எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆர்கானிக்கான, வெறும் ஃபார்மிங் மட்டும் ஆர்கானிக்கா இல்லாம ஆர்கனைசிங்கும் ஒரு ஆர்கானிக்கான ஒரு ஸ்பேஸா நான் வந்து அதை பார்த்தேன். நிறைய இதை அப்சர்வ் பண்ண முடிஞ்சுது. அதுக்கு நிறைய நுணுக்கமான விஷயங்கள்லாம் அங்கே நடக்குது கண்டினியூஸா. இப்போ ரீசெண்டா வந்து ஒரு 2 நாள் பயிற்சி நடத்துனாங்க. என்னத்துக்குன்னா வந்து ஆக்டிவிஸ்ட், சோஷியல் ஒர்க்கர், ஆர்கானிக் ஃபார்மிங் நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அது மூவ்மெண்ட் எடுத்துட்டு போறப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி எடுத்துட்டு போகணும், அதுக்கான ஒரு 2 நாள் பயிற்சி நடத்துறாங்க. அது எங்க நடத்துறாங்கன்னா, பயிற்சினா நம்ம ஒரு ஏசி ஹாலு அப்படி இப்படின்னா யோசிப்போம், ஹாலு சேர் போட்டிருக்கு, சிம்பிளா ஒரு கோயில் இருக்கு, கோயில் பக்கத்துல ஒரு மரத்தடி இருக்கு, அங்க வந்து உட்காந்துருக்காங்க, ஒரு 50 பேர் உட்காடுறாங்க, டீப்பான டிஸ்கஷன் போகுது, நிறைய விஷயங்கள் பேசுறாங்க, ரொம்ப எளிமையா நடத்துறாங்க, ஆனா ரொம்ப ஆக்கப்பூர்வமா நுணுக்கமான விஷயங்கள், ரொம்ப அரசியல் சார்ந்த இருக்க விஷயங்கள்லாம் பேசுறாங்க. பல விஷயங்கள் அவங்க பண்றாங்க. அதுல இருந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி தான் அவங்களும் நிறைய இணைஞ்சு வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் பார்த்துட்டு இருக்கோம். இதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஃபீல் ஆனது வந்து ஒரு எம்பவர்மெண்ட்ன்ற ப்ராசஸை பத்தி வந்து கம்யூனிட்டி அப்படின்ட்டு வரும்போது அந்த வார்த்தை வந்து பல இடங்கள்ல நம்ம வெளில இருந்து போகும்போது வந்து தொத்திக்கிட்டே வரும். ஆனா இங்க வந்து நீ சொல்றத வச்சு பார்க்கும்போது வந்து அவங்களா அவங்களுக்கான அரசியலை பேசுறாங்க. காலநிலை மாற்றம் மாதிரியான குளோபல் கான்செப்ட்ஸோட அவங்களோட உள்ளூர் விஷயங்களை வந்து பொருத்தி பாக்குறாங்க அப்படின்ற பல விஷயங்களை பார்க்கும்போது அவங்களோட இன்டெலெக்சுவல் லெவல் அப்படின்றதே வந்து வேற மாதிரியா இருக்கு. அப்போ இந்த அமைப்பு எப்படி உருவாச்சு, இதை யார் பண்ணாங்க, இது உருவான கதை அப்படின்றது வந்து கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை கேட்க வந்து நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஸோ நீ சொல்றது கரெக்ட் தான். ஸோ இது வந்து எப்படி இது உருவாச்சுன்னா, ஸோ ஒரு 1990s அந்த மாதிரி டைம்ல அறிவொளி இயக்கம் வந்து ரொம்ப பாப்புலரா இருந்தது. ஸோ அதுல இருந்த சில பேர், பிடி ராஜேந்திரன் அவர் இன்னமும் இருக்காரு, அவர் தான் இப்போ கொஞ்சம் ஒரு மூத்தவரா ஒருங்கிணைக்கிற வேலைகள் பாக்குறாரு. பிடி ராஜேந்திரனா இருக்கட்டும், மீனாட்சி சுந்தரமையா இருக்கட்டும், இந்த மாதிரி பல ஆட்கள் வந்து அப்போ வந்து விவசாயம் சார்ந்த நிறைய பிரச்சனைகள் அவங்க பாக்குறாங்க. கடன் அதிகமாகுது, விளைச்சல் கம்மியாகுது, ஃபர்டிலிட்டி கம்மியாகுது, ஆனா இதை வந்து ரிலேட் பண்ணிக்க முடியல அவங்களால. ஏன் இதெல்லாம் ஆகுது திடீர்னு அப்படின்னு ரிலேட் பண்ணிக்க முடியாம இருக்கப்போ வயலன்ஸ் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் வந்தனா சிவாவோட ஒரு புக் இருக்கு, பசுமை புரட்சியின் வன்முறை அப்படின்ற மாதிரி பேர்ல தமிழ்லையும் மொழிபெயர்ப்பா இருக்கு. ஸோ அது வந்து அவங்களுக்கு தெரிய வருது, அதை பத்தி படிக்கிறாங்க. அப்பதான் வந்து இந்த பசுமை புரட்சின்ற பேர்ல கொண்டு வந்த ஒட்டுரங்க விதைகளா இருக்கட்டும், ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் ஆஃப் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுவா இருக்கட்டும், ரசாயன உரங்கள், ரசாயன பூச்சிக்கொல்லிகள், ரசாயன களைக்கொல்லிகள், இந்த ரசாயனம் சார்ந்திருக்க விவசாயத்தினால எப்படி விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க, அதுல இருக்க உலக அரசியல் என்ன, உள்ளூர் அரசியல் என்ன, உள்ளூர் எக்கனாமிக் இது என்ன, இதெல்லாம் பத்தி நிறைய தெரிய வரப்போ அப்போ வந்து இவங்க வந்து வெங்கடாச்சலம்னு ஒரு மூத்த இயற்கை விவசாயி இருக்காரு, அவங்கள்ட்ட போறாங்க, இயற்கை விவசாயத்தை பத்தி கத்துக்கிறாங்க. முக்கியமா பாரம்பரிய அரிசி வகைகள், நெல் ரகங்கள் நிறைய இருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்றத தெரிய வர்றாங்க. அதுவும் வந்து இன்னும் இவங்க நுணுக்கமா என்ன பாக்குறாங்கன்னா, அந்த பகுதி சார்ந்து இருக்க நெல்கள் என்ன, தமிழ்நாடு அளவுல சில நெல்கள் ரொம்ப பாப்புலரா இருக்கு, பட் ஆனா அந்த பாப்புலாரிட்டி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம அந்த பகுதி சார்ந்திருக்க நெல் சார்ந்த வேலைகள் செய்யணும், அந்த பகுதி சார்ந்திருக்க விவசாய முறைகள், அந்த பகுதி சார்ந்திருக்க என்ன சொல்றது விதைகள், அது மாதிரி பயணிக்கிறாங்க. நிறைய விதைக்கான மாநாடு 2004 ஒரு விதைக்கான மாநாடு நடத்துறாங்க. நிறைய ஆளுமைகள், நம்மாழ்வார் உட்பட்டு நிறைய ஆளுமைகளோட அங்க வர வைக்கிறாங்க, விவசாயிகள்கிட்ட பேச வைக்கிறாங்க. இன்ஃபார்மலா அங்கங்க விவசாயிகளை ஒருங்கிணைக்கிறதுக்கான முயற்சி, விவசாயிகளோட என்ன சொல்றது கலந்துரையாடல் கூட்டம், இந்த மாதிரி நிறைய நடக்குது. அதுக்கப்புறம் 2009 2010 வாக்குல வந்து இவங்க வந்து விதை பயணங்கள் மாதிரி இது மாதிரி போறாங்க, ஒரு பாத்து மாதிரி நடந்து நடைப்பயணமா வந்து விதைக்காக ஊர் ஊரா போறாங்க, அங்க பாரம்பரிய விதைகள் பத்தி எடுத்து சொல்றாங்க. இதுல என்னன்னா வந்து ஒன் இதாவே இருக்காது, ஒன் டைப்பாவே இருக்காது, அங்க இருந்து கேட்டுக்கிறாங்க. ஸோ அங்க இருக்க விவசாய முறைகள் என்ன மாதிரி இருக்கு, ரசாயன விவசாயம் பண்ணாவே வந்து அவங்களுக்குன்னு சில ட்ரெடிஷனல் இது இருக்கும், ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க, அதை கேட்டுக்கிறாங்க. அவங்கள்ட்ட பாரம்பரிய விதைகள் இருந்தா அதை வந்து பகிர்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்குறாங்க. அது மாதிரி பல வேலைகள் தொட்டு நடக்குது. ஸோ 2017 வந்து இது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணி ஸ்ட்ரக்சரா எடுத்துட்டு போகலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து மாதம் 5ஆம் தேதி, எந்த நாளா இருந்தாலும் சரி 5ஆம் தேதி ஒரு விவசாயிகளோட கூட்டம், ஒருத்தர் வந்தாலும் சரி, 10 பேர் வந்தாலும் சரி, 100 பேர் வந்தாலும் சரி நடத்தலான்ற மாதிரி முடிவு பண்ணி 2017 இருந்து இப்போ வரைக்கும் தொடர்ச்சியா ஒரு மாசம் கூட விடாம, எல்லா மாசமும் விடாம வந்து இந்த கூட்டத்தை நடத்திட்டே இருக்காங்க. நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. நல்ல ஒரு மினிமம் ஒரு 100 விவசாயிங்க வந்து அங்க வருவாங்க. அதான் அந்த இடமும் எப்படின்னா எளிமையா ஒரு மரத்தடிக்கு கீழே அப்படின்ற மாதிரி செலவே இல்லாத மாதிரி நடத்தி ரொம்ப எளிமையா எடுத்துருப்போம். இப்படிதான் வந்து இது எவால்வ் ஆகுது, ஒரு ப்ராசஸா எவால்வ் ஆகுது. பாட்டம் அப் அப்ரோச்ன்றதுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இதை பார்க்கலாம்.
கண்டிப்பா கார்த்தி. இப்போ வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்னு ஒரு மூவ்மெண்ட் இருக்கு. அதுல இந்த மாதிரி ஒரு டீம் இருக்குதுன்றப்போ இது மூவ்மெண்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணறதும், அங்க இருக்கிற உள்ளூர் மக்கள், உள்ளூர் ஃபார்மர்ஸ்க்கு பண்ற கான்ட்ரிபியூஷனும் கண்டிப்பா ரொம்ப சிக்னிஃபிகண்டா இருக்கும். அந்த மாதிரி நீ பார்த்த வகையில வந்து முக்கியமான விஷயங்களா வந்து நீ எதை சொல்லுவ கார்த்தி? ஸோ இது இந்த இந்த அந்த இடத்தோட இது வந்து ஒன்று கூடல்ல தான் வந்து ஒரு ஆரம்பிக்குது. அது ஒரு மையப்புள்ளியா நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு. ஆனா அந்த மையப்புள்ளியா நான் எதை பாக்குறேன்னா வந்து அடிக்கடி விவசாயிங்க சந்திக்கிறது. ஸோ அதுவும் 2017 சிஸ்டமேட்டிக்கா மாதம் மாதம் சந்திக்கிறப்போ அது ஒரு பெரிய ரெவல்யூஷனரி ஸ்டெப்பா இருக்கு. எந்த விதத்துலன்னு பார்த்தோம்னா வந்து முதல்ல வந்து அங்க லோக்கலைஸ்டான ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது. இப்போ ஒரு 100 விவசாயிங்க உள்ளூர் விவசாயிங்க இருக்காங்கன்னா அங்க உள்ளூர் பிரச்சனைகள் டிஸ்கஸ் ஆகுது. அப்போ வந்து நம்ம வந்து என்ன சொல்றது, அவங்கவுங்க ஒருத்தவங்களும் ஒரு டெக்னிக் பேசிக்கா இது எப்படி ஆகுதுன்னா அப்சர்வேஷன்ஸ் தான். ஒருத்தவங்களும் அவங்களோட அப்சர்வேஷன் சொல்றாங்க. 10 பேரோட அப்சர்வேஷன் ஒருங்கிணைக்கிறப்ப அதுதான் வந்து லோக்கல் நாலேஜா உருவாகுது, உள்ளூர் அறிவா உருவாகுது. ஸோ இப்போ இந்த உள்ளூர் அறிவுன்றது எங்கேயோலாம் இல்லை, இந்த மாதிரி 10 பேர் ஒருங்கிணைந்து இப்படிதான் எவால்வ் ஆயிருக்கு. ஸோ அந்த லோக்கல் நாலேஜோட ரெபாசிட்டரியா இந்த மீட்டிங்ஸ் இருக்கு. ஸோ அதுல வர விவசாயிகளுக்கு இயற்கை விவசாயத்துக்கு மாறணுமா இருந்தாலும் சரி, இது இயற்கை விவசாயம் மட்டும் இல்லை, எளிமையான விவசாயம்னு சொல்லலாம், இல்லாட்டி வந்து நான் இண்டஸ்ட்ரியல் ஃபார்மிங் கூட சொல்லலாம், ரசாயன உரங்கள் இல்லாம அந்த மாதிரி எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படின்றது ஒரு லோக்கல் இதுக்கான ஸ்பேஸ்க்கு வருது. ஸோ இன்னொன்று வந்து என்ன ஆகுதுன்னா, அடுத்த கட்டமா என்ன ஆகுதுன்னா, இவங்க வந்து ஒருங்கிணைக்கிறப்போ ஒருத்தவங்க பிரச்சனைகள் பத்தி பேசுறாங்க, அதை தீர்வுகள் நோக்கி நகர்றாங்க. அப்போ வந்து லோக்கல் எக்கனாமி அண்ட் லோக்கல் லைவ்லிஹுட் சார்ந்த வேலைகள் நடக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்றாங்கன்னா, விதை திருவிழாக்கள் நடக்கிறாங்க. இந்த விதையை பிரபலப்படுத்தணும்னா என்ன பண்ணணும், விதை திருவிழா நடத்தி விதையை பகிர்றதுக்கான ஸ்பேஸ் உருவாக்கணும். விதை திருவிழாக்கள் நடத்துறாங்க. அங்க வந்து மக்கள் வந்து விதைக்கான ஒரு சின்ன சந்தையை, உள்ளூர் சந்தையை உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் விற்பனை பொருட்கள் இருக்கா, அதை வந்து நுகர்வோருக்கு எடுத்துட்டு போறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அதை பத்தினா நஞ்சில்லா உணவுக்கான ஒரு கேம்பெயின் எடுத்துட்டு போயிட்டு உள்ளூர் சந்தைகள் உருவாக்குறாங்க. இப்போ வந்து அங்கேயே வந்து கலசப்பாக்கத்துல சந்தை நடக்குது, திருவண்ணாமலையில சந்தை நடக்குது, கண்ணமங்கலத்துல நடக்குது, வந்தவாசியில் நடக்குது. இந்த மாதிரி இந்த ஆர்கனைசேஷன்ல இருந்து நிறைய பேர் வந்து இது மாதிரி பண்றாங்க, அங்க சந்தை நடத்துறாங்க. ஸோ உள்ளூர் சந்தைகள் உருவாகுது. அப்போ உள்ளூர் விவசாயிகளோட பொருட்கள் இந்த உள்ளூர் சந்தைகள்லயே விற்பனை ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளேயே பகிர்ந்துக்கிறாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு, ஆள்கிட்ட எவ்வளவு நெல் இருக்கு, என்ன இருக்கு, அதை வந்து ஏதோ ஒரு வேற ஏதோ ஒரு மாநாட்டுக்கோ வேற எதுக்கோ ஒன்று போறப்போ ஒருங்கிணைஞ்சு எடுத்துட்டு போறதுக்கான ஒரு ஸ்பேஸ் உருவாகுது. இப்போ அங்கேருந்தே வந்து குக்கிங்கான ஒரு டீம் உருவாகுது. நிறைய இடத்துல போயிட்டு அந்த ஒரு டீம் வந்து குக்கிங் பண்றாங்க, இயற்கையான உணவை குக் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய எவாலுவேஷன் வந்து எப்படி ஆகுது. இது வந்து லோக்கல் லைவ்லிஹுட், லோக்கல் இது எக்கனாமி அது சார்ந்து போதா. இது வந்து முக்கியமா ட்ரைலேண்ட் ஸ்பேஸா இருக்கும், ரெயின்ஃபெட் ட்ரைலேண்ட் ஸ்பேஸ். நம்ம நெல்லும் போடுறாங்க, ஒரு மாதிரி காம்ப்ளேக் லைட்டா அப்படி இருக்கும். அங்கேயே வந்து ட்ரைலேண்ட்ல வளர்க்கக்கூடிய நெல்கள்லாம் அவங்க ரிவைவ் பண்றாங்க. இந்த மாதிரி வேலைகள் நடக்குது. அதுக்கப்புறம் அடுத்த கட்டமா இன்னொரு கட்டமா என்ன பண்றாங்க, இந்த கேம்பெயினாவும் எடுத்துட்டு போய் லோக்கல் ஆக்ஷன்ஸையும் எவால்வ் ஆகுது. அங்க ஒரு டேம் வந்தது, அந்த டேம் வந்து நிறுத்துறதுக்கான சில வேலைகள், அந்த டேமுக்கான எதிர்ப்புகள் நடத்துறாங்க. ஜிஎம்ஓ, ஜெனட்டிக்லி மாடிஃபைடு ஆர்கன்ஸ், அது அந்த விதைகள் வருதுன்னா மொதல் இடத்துல இப்போ நம்ம வந்து அந்த மாதிரி விதைகள் வருது இல்லை என்ன சொல்லணும்னா, நம்ம போராட்டமோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொன்னோம்னா மொதல் இடமா திருவண்ணாமலையில நடக்குது. இந்த குழு இருக்கிறதுனால அங்கே நடக்குது. ஸோ ஒருங்கிணைத்து இருக்கிறதா இருக்கட்டும், அதுமாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த இதோட எவால்வ் ஆகி வந்திருக்கு பினி. ஸோ இது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக வந்து ஒரு பட்ஜெட் கன்சல்டேஷன் நடத்தணும். ஸோ அதனால் ஒரு 6 இடத்துல பட்ஜெட் கன்சல்டேஷன் நடத்திருந்தோம் தமிழ்நாடு முழுக்க. அக்ரிபட்ஜெட் தமிழ்நாட்டில் வந்து தனியாக அக்ரிகல்ச்சருக்குன்னு ஒரு பட்ஜெட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது எப்படி இன்னும் நெறிப்படுத்த முடியும், இன்னும் இயற்கை விவசாயம் சார்ந்து எடுத்துகிட்டு போக முடியுன்ற மாதிரி நடத்தி அதோட கோரிக்கைகள்லாம் ஒருங்கிணைச்சு சீஃப் செக்ரட்டரி, மினிஸ்டர், அக்ரி மினிஸ்டர் எல்லாருக்குமே கொடுத்துருக்கோம். ஸோ அதுவுமே வந்து எங்கே ஆரம்பித்தோன்னா அங்கதான் கலசப்பாக்கத்தில் ஆரம்பிக்கிறோம். சின்ன இன்விடேஷன் தான், ஒரு வாரம் கூட கேப் இல்லை. அந்த இன்விடேஷன்லேயே ஒரு 200 விவசாயிங்க வராங்க, ஆர்வமாக கலந்துக்கிறாங்க. நிறைய நுணுக்கமான, நம்ம நிறைய இடத்துல நடத்துறதுனால தெரியுது, பொதுவான பிரச்சனைகள் நிறைய இருக்கு. ஆனா அதை கஸ்டமைஸ் பண்ணி லோக்கலைஸ் பண்ணி நிறைய இன்புட்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஒரு பக்கம் ட்ரிப் இரிகேஷனா இருக்கட்டும், இல்லாட்டி காவேரி நீர் பிரச்சனை, இதெல்லாம் முக்கியமான பிரச்சனை தான். பட் ஆனா இவங்க என்ன இன்னும் அடுத்த கட்டமா என்ன போறாங்க, இன்னும் டீப்பா போய் கிணறுகளை மீட் எடுக்க தேவை இருக்கு. விவசாயிகளோட சொந்த தோட்டத்துல கிணறு இருக்கு, ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் இருந்தா கிணறு மீட் எடுத்துருவாங்க. அவங்க கிணறு உளுந்திருக்கும், இல்ல ஆழம் பத்தாம இருந்திருக்கும், இல்ல ஏதாச்சும் தூர் வர மாதிரி இருக்கும். 10,000 ரூபாய் மானியம் கொடுத்தா வீட்டு எடுத்துருவாங்க. கிணறு மீட் எடுக்கிறதுக்கான ஒரு மானியத்தை கொண்டு வாங்க அப்படின்ற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஒரு டிரான்ஸ்போர்டேஷன், ஒரு பஸ்ல டிரான்ஸ்போர்ட் பண்றப்போ அங்க கண்டக்டர் வந்து ஒழுங்கா ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறாங்க விவசாயிகளை அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனையை எடுத்து, விவசாயிகளுக்குன்னே ஒரு பேருந்து நம்ம கொண்டு வர முடியுமா, மகளிர் விடியல் பேருந்து மாதிரி, உழவர் விடியல் பேருந்து மாதிரி கொண்டு வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும் போக வைக்கணும். இந்த மாதிரி நிறைய நுணுக்கமான விஷயங்கள் எல்லாமே அங்க ஷேர் பண்ணப்படுது. கண்டிப்பா நீ சொல்லும்போது ஃபுல்லாவே எனக்கு தோணுன ஒரு வார்த்தை வந்து தற்சார்பு அப்படின்ற ஒரு விஷயம் தான். இப்போ
அவங்க வச்ச கோரிக்கை கூட பார்க்கும்போது வந்து இந்த இந்த விஷயத்துல எல்லாம் டிபெண்டா இருக்காங்க. நாங்க இது பண்ணி கொடுத்த கவர்மெண்ட் இதெல்லாம் வந்து நாங்க இண்டிபெண்டா இருக்கிறதுக்கு பண்ண வேண்டிய கடமைகள் அப்படின்ட்டு சுட்டி காட்டுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இதுல இருக்கிற ஒரு ஒரு விஷயங்களும் சரி, நம்ம ஜென்ரலா வந்து ட்ரெடிஷ்னல் நாலேஜ், லோக்கல் நாலேஜ்னு சொல்லும்போது வந்து ஓரல் ஹிஸ்டரிஸோட தான் வந்து ஸ்டிக் ஆகி இருப்போன்றப்போ எப்படி மாடர்ன் ப்ராப்ளம்ஸ்க்கு மாடர்னா நம்ம உள்ளூர் அறிவை வச்சு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றது வந்து நீ சொன்னதுல வந்து ரொம்பவே எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா பட்டுச்சு. ஸோ நம்ம அந்த ஒரு லோக்கலைஸ் கிளைமேட் ரெசிலியன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அப்படின்ற ஒரு லென்ஸ்ல இருந்து பார்க்கும்போது அவங்களுக்கான பிரச்சனைகளை அவங்களே கூடி கண்டறிறாங்க. அதுக்கு அவங்க கிட்ட இருக்கிற உள்ளூர் அறிவை வச்சு அவங்களே சின்ன வந்து சின்ன ஒரு தீர்வுகள். தீர்வை ஒரு கொண்டு எக்ஸாம்பிள் வராங்க. ஒரு ஜஸ்ட் ஒரு ஆட் பண்றேன். இந்த வாட்டி ஃபெங்கல் புயல் வந்திருந்தது இல்ல, சோ அவங்களோட இணைச்சிருந்த தேவிகாபுரம்ன்ற ஒரு குழு வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த வாட்டி நிறைய பேர்த்த கேட்டு இதெல்லாம் பார்த்து ஒரு 10 நாள் டு 20 நாள் வந்து நடவு வந்து லேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. விவசாயிகிட்ட ஒரு அறிவுரையா கொடுத்திருந்தாங்க. ஸோ யாரெல்லாம் அது பண்ணாங்களோ அவங்க எல்லாம் ஃபெங்கல் புயலால பாதிப்பு ரொம்ப கம்மியா இருந்தது. கரெக்டா ஹார்வெஸ்ட் டைம்ல தான் ஃபெங்கல் புயல் வந்தது. ஸோ யாரெல்லாம் இந்த இந்த இன்புட்டை வாங்கிக்கிட்டு அவங்க பண்ணாங்களோ அவங்களுக்குலாம் வந்து இம்பாக்ட் வந்து கம்மியா இருந்தது. அங்க இன்னும் அறிவுபூர்வமா இது வந்து லோக்கல் நாலேஜ்ன்றது இன்னும் எவ்வளவு அறிவுபூர்வமானா, ஒருத்தர் சந்திரசேகர்னு ஒருத்தர் வந்து என்னன்னைக்கெல்லாம் மழை பெய்யுது, எவ்வளவு மழை பெய்யுது அவங்க பகுதியிலன்றதை நோட் பண்றாரு. எவ்வளவு செலவு பண்றாங்க ஒரு விவசாயத்துல, என்ன மாதிரியான இது செலவாகுது, என்ன மாதிரி வரவு வருது, அதை நோட் பண்றாரு. ரொம்ப நுட்பமா அறிவியல்ன்றது இங்கதான் இருக்கு அப்படின்றத வந்து ரொம்ப எளிமையா எடுத்துட்டு போறாங்க. சோ தான் அவங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற நவீன காலகட்டத்துல என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்கு, அது அவங்களுக்கு இருக்கிற வந்து உள்ளூர் பாரம்பரிய அறிவை வச்சு அவங்களால எப்படி சொல்யூஷன் கொண்டு வர முடியும்னு பாக்குறதா இருக்கட்டும் சரி, எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து வெளியில இருந்து வர பல கார்பரேட்டைசேஷன், உலகமயமாக்கலோட விளைவுகள் எல்லாமே எல்லா இடத்துலயும் இப்ப பரவி கிடக்கும் போது எந்தெந்த விஷயங்கள்லாம் அவங்க இப்பயும் டிபெண்டா இருக்காங்க அப்படின்றத வந்து கோரிக்கைகள் மூலமா, லோக்கல் ஆக்ஷன் மூலமா வந்து அரசாங்கங்கள் கிட்ட எழுப்பி அவங்களோட உரிமையை கேட்டு பெறது வரைக்கும் அந்த சூழலுக்கு இயந்த ஒரு வாழ்வியல் வாழ்வு முறை, அதை வந்து இந்த மாதிரி பேசும்போது நம்ம எப்பயுமே வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றதான் நமக்கு ஒரு எக்ஸாம்பிளா மனசுக்கு தோணும். அப்படின்றப்போ மாடர்னா இப்படி அடாப்ட் ஆகி இப்படியும் வந்து மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, இப்படியும் ஒரு குழு இருக்குது அப்படின்றது பதிவு பண்ணுறதுன்றதே வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது கார்த்தி. ஸோ இந்த மாதிரி இன்னமும் பல குழுக்கள் வந்து இந்த மாதிரியான பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்சஸை எடுத்துட்டு போயிட்டு வேலைகள் செஞ்சுட்டும் இருக்காங்க. இதை பத்தி நம்ம இன்னும் வர்ற எபிசோட்ஸ்ல வந்து நிறைய பேசலாம், இன்னும் நிறைய உரையாடல்களை வந்து பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய எப்படி சொல்ல நல்ல ஒரு சோஷியல் இம்பாக்ட் இருக்கிற வேலைகளை பண்ற குழுக்கள் நிறைய இருக்காங்க. அவங்களையும் நம்ம பாட்காஸ்ட் மூலமா நீங்க சந்திக்கலாம். இன்னும் பல பகிர்வுகளுக்கு ஸ்டே டியூன்ட் அறம் திணை பாட்காஸ்ட்.